வணக்கம் நண்பா, நான் உங்கள் PSB யூடியூபர் பேசுகிறேன். போன வீடியோவில் நம்ம Kodular அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது ஃபுல் ப்ராசஸாக நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஃப்ரீயாக வெப் ஹாஸ்டிங் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது ஃபுல் ப்ராசஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த சேனலுக்கு 14 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. போன வீடியோவில் வந்து 11 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. இந்த வீடியோவில் 14 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. 3 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த 14 சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வெப் ஹாஸ்டிங் கிரியேட் பண்ணுற வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு வரணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை டச் பண்ணி இங்கே வரலாம். ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஸோ கூகுளுக்கு போயிட்டு 000WebHost அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. ஸோ சர்ச் பண்ண ரிசல்ட்டில் ஃபஸ்ட் ஆப்ஷன் 000WebHost அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெப் ஹாஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுக்கு 0 காஸ்ட்டில் வந்து வெப்சைட் ஹாஸ்டிங் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ வெப் ஹாஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ₹1 கூட நீங்கள் கொடுக்காம இந்த ஹாஸ்டிங்கும் டொமைனையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிளில் இருக்காது, ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிளில் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் பெய்ட் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து எல்லா ஆப்ஷனும் மேக்ஸிமம் எனேபிளில் கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் எப்படி சைன் அப் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் ப்ராசஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து சைன் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் பேஜ் வந்துருச்சு. இதில் நம்ம வந்து சைன் அப் பண்ணணும். ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணுற ப்ராசஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ சைன் அப் பேஜுக்கு வந்துருச்சு. இந்த சைன் அப் பேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இமெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. அதே பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைன் அப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கிரியேட் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் வரும். ஸோ மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வெரிஃபிகேஷன் மெயில் வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 000WebHost.com அப்படின்ற வெப்சைட்லேருந்து எனக்கு வெரிஃபிகேஷன் மெயில் வந்திருக்கு. ஸோ அந்த வெரிஃபிகேஷன் மெயிலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் டு வெரிஃபை இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ வெரிஃபையிங் யுவர் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த வெரிஃபையிங் இமெயில் அப்படின்றது வந்து வெரிஃபை ஆன உடனே என்னுடைய அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். அக்கௌண்ட் கிரியேட் ஆன பிறகு நம்ம WordPress இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட இமெயில் ஐடி வந்து வெரிஃபை ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து கெட் ஸ்டார்ட் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அதர் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்டுக்கு பேர் வைக்க சொல்லி கேட்டிருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேர் பார்த்தீங்கன்னா PSB வெப் அண்ட் அப்ளிகேஷன் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் இல்லாமல் நான் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி என்னோட பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணியிருக்கேன். அதாவது இதில் டிஃபால்ட்டாக ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். அந்த பாஸ்வேர்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிக்கிட்டு சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா WordPress இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நம்ம வந்து WordPress இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா WordPress இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்டிருக்கு. ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா அட்மின் யூசர் நேம் அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அட்மின் பாஸ்வேர்டு. ஸோ இது ரெண்டுமே வந்து டைப் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை வந்து ஸ்பீடப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லி ஆகிடுச்சு. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம WordPressல எப்படி போஸ்ட் போடுறது, தீமை மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு லைனாக டுட்டோரியல்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் Kodularல எப்படி நம்ம நியூவாக ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுறது, அந்த கிரியேட் பண்ணுற ப்ராஜெக்டில் எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது, எல்லா டூல்ஸை பற்றியும் நம்ம வந்து டீப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா PSB வெப் அண்ட் அப்ளிகேஷன் டெவலப்பர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் அந்த டவுட்ஸையும் நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டைம்.